ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊற வைக்க வேணாம், புளிக்க வேணாங்க. 5 நிமிஷம் போதும். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தோசை எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்கள், 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதில் 3/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் ஒரு 3 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இதை அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஊற்றின தயிருக்கு கரெக்டாக தோசை ரெடியாக இருக்குது. அப்படி உங்களுக்கு டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தவா காஞ்சிச்சு, நம்ம தோசை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய தோசை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தோசை நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். மொறு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு இல்லைன்னா சட்னி இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். நமக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா, இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் நம்ம ATN மகி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.